இன்றைக்கி வந்து கருவாடு தொக்கு வச்சு சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி, இன்றைக்கி அதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான். சரி, அதை உரித்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சின்ன வெங்காயம், ஒரு 4 தக்காளி இதை மட்டும் நறுக்கி வச்சுக்கிட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் மீன் கருவாடு தான் அதுக்கு நல்லாயிருக்கும் இந்த தொக்கு வைக்கிறதுக்கு. ஏன்னா அந்த தொக்கில் வந்து இந்த கருவாடு ஃபுல்லாக கரைஞ்சிரும். கரைஞ்சாதான் அந்த தொக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது சுடு தண்ணியை லைட்டாக காய வச்சு இந்த கருவாடை வந்து அதில் போட்டு எடுத்துடலாம். போட்ட உடனே நான் வந்து எடுத்துகிட்டே ரொம்ப நேரம் போட்டோம்னா அது ஒரு மாதிரி கரைய ஆரம்பிச்சிரும். இப்போ எண்ணெய் காயவுமே நம்ம வந்து இந்த கருவாடை வந்து பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். பொரித்து நம்ம அந்த குழம்பு வச்சோம்னா அந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் வந்து அப்படியே குழம்பு கொதிக்கையில் பச்சையாகவே போடுவாங்க. அது ஒரு மாதிரி கவுளு வாடை இருக்கும், வெடுக்கு வாடை இருக்கும். நம்ம இதை பொரிச்சு வச்சோம்னா அந்த வெடுக்கு வாடை வந்து இருக்காது. இப்போ பாருங்கள், எண்ணெயில் போடும்போதே இந்த கருவாடு கரைய ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலேயே இந்த கருவாடு பொரிச்ச எண்ணெயிலேயே கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வந்து இதுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்றதுனால தக்காளி கூட 2 தக்காளியை சேர்த்துருக்கேன். ஆனால் இதுக்கு வந்து தக்காளி அதிகம் சேர்க்கக்கூடாது. அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய், மிளகு, சீரகம், 2, 3 சோம்பு வச்சு கொஞ்சம் பரப்பரன்னு அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் பொடியும் தனி மிளகாத்தூளும் போட்டு வதக்கிக்கிறலாம். அதோடையே நம்ம பொரிச்சு வச்சுருக்க கருவாடையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அதை கொதிக்க விடணும். இந்த பச்சை வாடை போகணும். இந்த தண்ணி பூரா நல்லா வற்றி வர்றதுக்கு இது சரியாக இருக்கும். தண்ணியாக வைக்கக்கூடாது. நல்லா கிரேவி மாதிரி நல்லா கெட்டியாக தான் வைக்கணும். இந்த கருவாடு தொக்கு பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு. இது வந்து சுடு சோத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கி. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சு நாங்கள் கருவாடு தொக்கு வச்சு. இன்றைக்கி தான் வச்சுருக்கோம். நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத சொல்லுங்கள்.